ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. 8:30 ஆகுதுங்க. நாம இன்னைக்கு ஹோசூர்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம் நம்ம எஸ்இடிசி பஸ்ல. ஸோ இது வந்து பெங்களூர்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஹோசூருக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து 8:45 கிளம்புவாங்க. காலையில அரௌண்ட் 6-6:30 மணிக்கெல்லாம் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆயிடுவோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் டிராவலு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து கொடைக்கானல் நோக்கிய எஸ்இடிசி பஸ் ஜர்னிக்குள்ள போலாம். மக்களே, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வந்தாச்சுங்க. எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இப்ப நம்ம பாக்குறது வந்து குமுளி போற பஸ்ஸுங்க. பெங்களூர்ல இருந்து குமுளி வரைக்கும் போற பஸ். ஹோசூர், சேலம், தேனி வழியா இது வந்து குமுளி ரீச் ஆகும். ஸ்லீப்பர் அண்ட் சீட்டருங்க. நம்ம போற கொடைக்கானல் பஸ்ஸும் ஸ்லீப்பர் சீட்டர் தான், நான் ஏசி. நைட் டைம் எவ்வளவு பஸ்ஸஸ் கிளம்புது பாருங்க. சென்னைக்கு, வேலூருக்கு, நார்த் தமிழ்நாடுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி. பெங்களூர்ல இருந்து போற எல்லா எஸ்ஐடிசி பஸ்ஸஸ்மே வந்து நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போவோம். மக்களே, நம்ம ஹோசூர் எஸ்இடிசி ஆபீஸ்ங்க இது. இங்க எஸ்இடிசி டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கிருந்து புதுச்சேரிக்கு, கோயம்புத்தூருக்கு, பொள்ளாச்சிக்கு, திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல், குமுளி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, பழனி, எவ்வளோ ஏரியாஸ்க்கு வந்து பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. திருவனந்தபுரம், கொல்லம், எல்லா பக்கம் போறதுக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க 876 UD கொடைக்கானல் சொல்லிட்டு 9:30க்கு பெங்களூர்ல இருந்து கிளம்புது. 20:30னா 8:30க்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். ஸோ இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹோசூர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு எஸ்இடிசி பஸ் கனெக்டிவிட்டி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னொரு எஸ்இடிசி பஸ் வந்திருக்குங்க. இது வந்து பெங்களூர்ல இருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க, நாகர்கோவில் வழியா. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ்ங்க. டீ ஷாப், ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பெங்களூர் மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள போறதுக்கு பஸ் கிடைக்காட்டி உடனே ஹோசூர் வந்துட்டு இங்கிருந்து கனெக்டிங் பஸ் பிடிச்சுப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆனோடனே வந்து ஒரு ஹப் மாதிரி வச்சுக்கோங்களா ஹோசூரு. வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல இருந்து வர வண்டி எல்லாமே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் லேட்டா தான் வருவாங்க. பெங்களூர் டிராபிக் தாண்டி வரணும்ல. மக்களே, கரெக்டா 8:57க்கு நம்ம கொடைக்கானல் பஸ் ரீச் ஆயிருச்சுங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் தான் லேட்டு, பரவாயில்ல. 8:45க்கு வர வேண்டியது 8:57க்கு வந்துருச்சு. சேலம், திண்டுக்கல் வழியா நம்ம கொடைக்கானல் வரைக்கும் பயணிக்க போறோம் மக்களே. வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. இன்டீரியர்ஸ் பாருங்க, நம்ம டிரைவர் கேபின். இது வந்து புதுசா விட்டு இருக்கிற எஸ்இடிசி பஸ்ஸுங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க, வேற லெவல். இங்க பாருங்க டிரைவர் கேபின். இது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, டிரைவர் கண்டக்டர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ். இது இன்டீரியர்ஸ்ங்க. 2+1 சீட்டரு. மேல அதே மாதிரி 2+1 ஸ்லீப்பர். கீழே வந்து சீட்டர், மேல வந்து ஸ்லீப்பர் சீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பஸ் உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம். ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டு செம்ம சூப்பரா வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம பஸ் போர்ட் பண்ணி பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ உள்ள வாக்வேஸ் எல்லாம் பாருங்க, செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. புது பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி எல்லோ பஸ்ஸும் நல்லா இருக்கு. எஸ்சிடிசி லாங் டிஸ்டன்ஸ் ஓடுற இந்த லைட் கிரீன் கலர்
எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்குங்க. இன்னும் 2-3 பேசஞ்சர்ஸ் போட் பண்ணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clockல இருந்து 10-11 மணி வரைக்கும் லைனா பெங்களூர்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போற எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே வந்து ஹோசூர் வந்து மக்களை போட் பண்ணிட்டு தான் போவாங்க, பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால ஹோசூர்ல இருந்து டைரக்டா கிளம்புற எஸ்சிடிசி பஸ்ஸஸும் இங்க இருக்கும். பெங்களூர்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போற எஸ்சிடிசி பஸ்ஸஸும் வந்து இங்க வந்துட்டு போறதுனால செம்ம பிஸியா இருக்கிற டைம் இது. சோ இந்த டைமுக்கு நம்ம ஹோசூர் வந்தோம்னா நாகர்கோவில், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், கொல்லம், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு போற பஸ்ஸஸ் பார்க்கலாம். நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கு இந்த டைமுக்கு உங்களுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கிடைக்கும். சோ நம்ம பெங்களூர்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் போற எஸ்சிடிசி பஸ்ல நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ காலங்காத்தால அரௌண்ட் 6:45-7 o'clock நாம கொடைக்கானல் ரீச் ஆவோம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 11 hours டிராவல்ங்க. ஹோசூர்ல இருந்து எடுத்து கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் சேலம், கரூர், திண்டுக்கல், வத்தலக்குண்டு வழியா நாம கொடைக்கானல் ரீச் ஆகும். சோ எப்படியும் வந்து காலங்காத்தால விடியற சமயத்துல நம்ம திண்டுக்கல் ரீச் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம டே லைட்ல கொடைக்கானல் மலை மேல ஏறுற சீனிக் டிராவல் பார்க்க போறீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
மக்களே டைம் 10:15 ஆகுதுங்க. கரெக்டா 1 ஹவர்ல வந்து கிருஷ்ணகிரி பக்கத்துல நம்ம டிஎன்எஸ்டிசி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற தாபா இது. மோஸ்ட்லி நம்ம எல்லா ட்ரிப்லயுமே ஹோசூர்ல இருந்து கிளம்பும் போது இந்த தாபால தான் நிறுத்துவாங்க. எவ்வளவு பஸ்ஸஸ் பாருங்களா, எவ்வளவு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், நம்ம கர்நாடகா பஸ்ஸஸ், கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் கூட சில சமயம் இங்க நின்றுட்டு தான் போகும். பெங்களூர்ல இருந்து கேரளாக்குள்ள போற பஸ்ஸஸ். பிஆர்டிசி பஸ் இது, பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்குமே வந்து இது ஃபேமஸ் தாபாங்க. ஹோட்டல் ஸ்ரீ அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும். அநேகமா 10:45 கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் குயிக்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் போய் பஸ் போட் பண்ணலாம் வாங்க. மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி வர வழியில டின்னர் பிரேக் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நாம கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து மக்களை ஏத்திட்டு மறுபடியும் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. சோ கிருஷ்ணகிரியில இருந்து பாத்தீங்கன்னா இனி மேஜரா வந்து போர்டிங் இருக்காது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டி, அதுக்கப்புறம் ஹோசூரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, இந்த 3 பிளேசஸ்ல தான் வந்து நிறைய மக்கள் போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி போர்டிங் இருக்காது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம நேஷனல் ஹைவேல தட்டி தூக்கிட்டு போவாங்க. நம்ம தோப்பூர் எல்லாம் தாண்டி நம்ம ஓமலூர் வழியா சேலம் ரீச் ஆகும். சேலம்ல கூட பஸ் வந்து ஃப்ரீயா இருந்தாதான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, இல்லாட்டி அப்படியே டைரக்டா போயிடுவாங்க. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, சேலம்ல மக்கள் டிபோர்ட் பண்றதுக்கு இருக்காங்களா என்னன்னு தெரியல. சோ இருந்தா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு போவோம், இல்லாட்டி டைரக்டா காலங்காத்தால நம்ம திண்டுக்கல்ல தான் அடுத்த போர்டிங் இருக்கும், போர்டிங் டிபோர்டிங் இருக்கும். சோ பாக்கலாங்க, நம்ம பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் பொறுத்து தான் எங்க நிப்பாங்க நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. சோ நம்ம கிருஷ்ணகிரி சிட்டிக்குள்ள இருந்து இப்ப டுவர்ட்ஸ் சேலம் போற ஹைவேக்கு வந்தாச்சுங்க. சோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுவோம் டுவர்ட்ஸ் கொடைக்கானல்.
மக்களே இப்ப நம்ம ஜஸ்ட் கிராஸ் பண்ணதுதான் வந்து தோப்பூர் டோல்கேட்டுங்க. நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து கிளம்பி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு நம்ம தோப்பூர் டோல்கேட்டுங்க. தோப்பூர் டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து தோப்பூர் ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிரும். செம்ம சூப்பரா இருக்கும் டே டைம்ல டிராவல் பண்ணும்போது. நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. லாங் டிஸ்டன்ஸ் போற ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பெங்களூர் சைட்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ரூட்ல தான் போவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து தர்மபுரியில இருந்து பாலக்கோடு ராயக்கோட்டை வழியா கூட ஒரு ஹைவே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. 80% ஆஃப் த ஒர்க் முடிச்சுட்டாங்க. சோ இனிமேல் வந்து நீங்க சேலம்ல இருந்து பெங்களூர் வரீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிருஷ்ணகிரி சுத்திட்டு போக தேவையில்லை. அழகா தர்மபுரியில இருந்து இந்த ஹைவே எடுத்துட்டு நம்ம ராயக்கோட்டை ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹைவே எடுத்துட்டு நீங்க ராயக்கோட்டை பாலக்கோடு வழியா நீங்க ஹோசூர் ரீச் ஆகி பெங்களூருக்குள்ள போயிடலாம். சோ மேஜரா வந்து நம்ம கிருஷ்ணகிரி சுத்தி போற ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சோ இங்க தோப்பூர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுசா வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னாடி போகுது பாருங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய கவுந்துரும். சோ அதனால நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு புதுசா பிரிட்ஜ் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ தட் டிரைவிங் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்களா, தோப்பூர் ஹைவே கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா சாமி கிராஸ் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புவாங்க போல. இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு விதவிதமான ஆம்னி பஸ்ஸஸ் பார்க்கலாம் நாம இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது. நம்ம தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. தோப்பூர் கணவாய் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டோல்கேட் இருக்கும். கரெக்டா தோப்பூர் கணவாய் நம்ம கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஓமலூர்ல ஒரு டோல்கேட் இருக்கும். சோ ஓமலூர் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி கிராஸ் பண்ணுவோம். சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி கிராஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ்ல என்ன நிறைய டிராபிக் இல்லைல்ல, அதனால நம்ம டக்குன்னு சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நான் கூட சேலம்ல மிட் நைட்ல நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனா ஐ திங்க் ஃபியூ சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். 2-3 பேரு டீபோர்டும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் பஸ் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடுங்க. மக்களே நம்ம காலங்காத்தால அரௌண்ட் 4:30க்கு வந்து திண்டுக்கல் ரீச் ஆயாச்சுங்க. சோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கொடைக்கானல் போற மக்கள் வந்து ஏறுவாங்க. லைக் நிறைய இடங்கள்ல இருந்து திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் போற பஸ்ஸஸ்ல காட் செக்ஷன் ஏறுவாங்க. சோ நம்ம எஸ்சிடிசி பஸ்லயும் வந்து மக்கள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா காலங்காத்தால ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போற பஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து கொடைக்கானல் போற பஸ்ஸா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்னையில இருந்து கொடைக்கானல் போற பஸ்
பஸ் வந்து இதுக்கு பின்னாடியே வரும். ஐ திங்க் அந்த எஸ்ஐடிசி பஸ் வந்து அரௌண்ட் 5 o'clock கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டு அங்கிருந்து கொடைக்கானல் டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற பஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பஸ் அரௌண்ட் 4:30க்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். திண்டுக்கல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டா டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ திண்டுக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா செம்பட்டி, வத்தலக்குண்டு போயிட்டு அங்கிருந்து வத்தலக்குண்டு தாண்டினதுக்கு அப்புறம் காட் செக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐ திங்க் அரௌண்ட் 5:30க்கு நாம மலை மேல ஏற ஆரம்பிச்சிருவோம். ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ள நல்லா விடிஞ்சிருச்சுன்னா நம்ம சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம திண்டுக்கல் கிராஸ் பண்ணி செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ செம்பட்டிலையும் 2-3 பேர் இறங்கியிருக்காங்க போல் இருக்குங்க. ஸோ இங்கிருந்து நாம அடுத்து வத்தலக்குண்டு, அதுக்கப்புறம் காட் செக்ஷன். மக்களே நாம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டையும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. திண்டுக்கல் காலையில 4:30 கிராஸ் பண்ணிட்டு செம்பட்டி வத்தலக்குண்டு வழியா இப்ப டுவர்ட்ஸ் நாம கொடைக்கானல் போற காட் செக்ஷன் டர்ன் பண்ணியாச்சுங்க. சோ இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லயே நம்ம மலை அடிவாரத்தை ரீச் பண்ணி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல சம்மர்ல வந்தீங்கன்னா நீங்க இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். அந்த இ பாஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல தாங்க செக் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து 24/7 இருப்பாங்க. அங்க முன்னாடி டிராவல் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பிரைவேட் கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. நிறுத்தி போலீஸ் கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணி இ பாஸ் எல்லாம் காமிச்சிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க மலை மேல ஏற. மக்களே, சூப்பரான கிளிகளோட கீச்சுமுச் சவுண்டோட நாம மலைகள் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. கொடைக்கானல் மலைகள் மேல ஏற ஆரம்பிச்ச உடனேவே வந்து நம்ம வைபே அப்படியே சூப்பரா சேஞ்ச் ஆயிருங்க. அப்படியே நம்ம இயற்கையோட தொட்டில டிராவல் பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த சில்லுன்னு காத்து, காலங்காத்தால மலைகள்ல இருக்கிற அந்த கிளிகளோட சவுண்டு, இதெல்லாமே வந்து அப்படியே நம்ம வைப டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல மாத்திடும். கொஞ்சம் நம்ம மேல ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற கிராமம் வந்து ஊத்துங்கிற கிராமமா இருக்குங்க. ஊத்து கிராஸ் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா ஃபுல்லா காஃபி எஸ்டேட்ஸ், டீ எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்ஸ் அதிகமா இருக்காது கொடைக்கானல் மலைகள் மேல. இன்ஃபேக்ட் சுத்தமாவே இல்லைன்னு நினைக்கிறேன். மேல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ் தான் இருக்கும் கொடைக்கானல் மலைகள்ல. காஃபி, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் மலையில விளையிற காய்கறிகளான கேரட், பீன்ஸ் இதெல்லாமே விளைவிப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம சைட்ல பாக்குறது ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி காய்கறி தோட்டங்கள், காஃபி தோட்டங்களா தான் இருக்கும். சோ செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம சம்மர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அவ்வளவா வந்து மிஸ்ட் இல்ல. அதனால நமக்கு கிளியரா மலைகளோட இயற்கை காட்சிகளை பார்த்துட்டே நமக்கு டிராவல் பண்றதுக்கு
இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நல்லா விடிஞ்சிரும். சோ இன்னுமே வந்து வியூ சூப்பரா இருக்கும். நம்ம போற வழியில ஊத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸ், ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கொடைக்கானல் மலைகள் மேல ஸ்டே பண்றதுக்கு. மோஸ்ட்லி பார்த்தா எல்லாருமே வந்து கொடைக்கானல் டவுன் போயிட்டு டவுன் சுத்தி இருக்கிற பிரையன் பார்க்கு, அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்களை மட்டும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். கொடைக்கானல் லேக்ல அதுல வந்து ஃபிளாஷ் பாயிண்ட் மாதிரி, பிளாக்ஷிப் பிளேஸ் மாதிரி, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துருவோம். பட் ஆனா கொடைக்கானல் மலைகள் மேல நிறைய பிளேசஸ் இருக்குங்க, நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்கு. இந்த சீரீஸ் ஆஃப் கொடைக்கானல் ட்ரிப்ல நாம வந்து அந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் உங்களை விர்ச்சுவலா கூட்டிட்டு போறேன். மன்னவனூர், அதுக்கப்புறம் கிளாவரை, கூக்கல், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மலையாளத்து மக்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இந்த பிளேசஸ் பத்தி. பட் ஆனா தமிழ் பிளாகர்ஸ் வந்து அவ்வளவா இந்த பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தெரியல. சோ எப்பா கணேஷா சேனல்ல உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம கொடைக்கானல் மலைகள்ல இருக்கிற ரிமோட் வில்லேஜஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ஹெவன் ஆன் எர்த்னா அது அந்த மாதிரி பிளேசஸா தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஊட்டி சீரீஸ் ஆஃப் vlogsல உங்களுக்கு நிறைய இன்டீரியர் பிளேசஸ் நீலகிரி மலைகள் மேல கூட்டிட்டு போயிருப்பேன் விர்ச்சுவலா. சோ இந்த கொடைக்கானல் சீரீஸ் ஆஃப் ட்ரிப்ல அதே மாதிரி மலை கிராமங்களுக்கு இன்டீரியரா இருக்கிற பிளேசஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அதனால எல்லா vlogsமே அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் பாருங்க. மக்களே, நம்ம ஊத்து கிராமத்தெல்லாம் தாண்டி நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. செம்ம சூப்பரான பள்ளத்தாக்குகள் நமக்கு கண் முன்னாடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. சோ நம்ம மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நேரே. அதனால காலங்காத்தாலேயே வந்து நிறைய டூரிஸ்ட் வர மக்கள் வந்து நிறுத்தி அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மேல டிராவல் ஆகிற ஃபீலிங்கே வந்து வேற லெவல் வைப்புங்க. நம்ம எவ்வளவு ஹில் ஸ்டேஷன்ஸ் போனாலுமே வந்து கொடைக்கானல் மலைகள் மேல டிராவல் பண்றது எனக்கு பர்சனலா வந்து ஒரு தனி வைபா இருக்கும். இங்க பாருங்களா, நம்ம காட் செக்ஷன்ல போற வழியே பார்த்தா அடர்ந்த காடுகளா இருக்குங்க. ஃபுல்லா வந்து காடுகளுக்குள்ளதான் வந்து நம்ம டிராவல் இருக்கும். சோ இந்த சீரீஸ் ஆஃப் கொடைக்கானல் vlogsல வந்து நம்ம மலைகள் மேல இருக்கிற ரிமோட்டான கிராமங்களுக்கு எல்லாம் உங்களை கூட்டிட்டு போறேன். சோ செம்ம சூப்பரா இருக்கும். அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட்ல நம்ம சூப்பரா இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்டுட்டே போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அதற்காக உங்களுக்காக நம்ம இளையராஜா பாட்டு ஒண்ணு என்னோட வாய்ஸ்ல பாட போறேன். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஓடாம கேட்கணும், ஓகேவா? கேட்டுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோ உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி ஒரிஜினலா பாடின சாங்குங்க, நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல. இதோ என்னோட குரலில்
பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டுத்தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். கோடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம், காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். கோடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம், காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். மந்தார செடியோரும் கொஞ்சம் அல்லாத்திட நேரம் சந்தோஷம் பெறலாமா, அதில் சந்தேகம் வரலாமா. பந்தக்கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்லத்தான் அல்லத்தான் கிள்ளத்தான் அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டுத்தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா, தோழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா. காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா, தோழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா. கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது, கல்லாலே அணை போட்டு இந்த காவேரி அடங்காது. அப்பப்பா அப்பு தப்பப்பா தப்பு செட்டப்பா சட்டப்பா இட்டிப்போ அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டுத்தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், இது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மக்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம இளையராஜா அவர்கள் மியூசிக்ல வந்த இந்த சூப்பரான பெப்பி சாங். சோ அதை கேட்டுட்டே வந்து அவ்வளவு அழகான சாங்கோட அவ்வளவு அழகான நம்ம மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மலைகள் மேல பயணிக்கிறது. இங்க பாருங்களா, எங்க பார்த்தாலும் பள்ளத்தாக்குகள், மரங்கள்ல ஓங்கி உயர்ந்த மலைகள் மேல இருக்கிற அந்த கொடிகள், இதெல்லாம் பார்த்துட்டே பயணிக்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் வைபுங்க. சோ அந்த வைப்லயே வந்து நாம பெருமாள் மலை ரீச் ஆயாச்சு. நம்ம ஊத்து தாண்டினதுக்கு அப்புறம் கொடைக்கானல் நகரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டி டவுன் சொல்லலாம் பெருமாள் மலை. இங்க வந்து ஒரு பீக் இருக்கும், அந்த பீக்கு பேரு பெருமாள் மலை. அதனால பெருமாள் மலைனே பேரும் வந்துருச்சு இந்த ஊருக்கு. சோ பெருமாள் மலையில இருந்தும் நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம அடுத்தடுத்த விளாக்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ உங்களுக்கு கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ரிமோட் ஏரியாஸ்க்கு, இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு, ஒரு ஹெவனா நேரத்தினே சொல்லலாம், அந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறேன். நிறைய கேரள மக்கள் வந்து அந்த பிளேசஸ் விளாக்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல நிறைய விளாக்ஸ் இல்ல. நம்ம மன்னவனூர், பூண்டி, கிளாவரை, கூக்கல், இத பத்தி எல்லாம் நிறைய தமிழ் விளாக்ஸ் இல்ல. சோ நம்ம தமிழக யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் யூடியூப் சேனல்களில் உங்க கொடைக்கானல் மலைகளில் இருக்கிற ரிமோட் ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சோ மிஸ் பண்ணாம எல்லா விளாக்ஸும் அடுத்தடுத்து வர விளாக்ஸ் பாருங்க. எப்படி நம்ம அந்த மாதிரி பிளேசஸ்க்கு ரீச் ஆகணும், இன்கேஸ் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்லாட்டியும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே, பஸ்ஸஸ்லயே, கவர்மெண்ட் பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ்லயே எப்படி போலாம், என்ன டைமிங்ஸ்,
எங்க இறங்கணும், என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். ஸோ அடுத்தடுத்த ஒரு vlogsம் மிஸ் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகேவா? ஏன்னா உங்க சப்போர்ட் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். ஸோ பெருமாள் மலையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுங்க நம்ம கொடைக்கானல் நகரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கண்டினியூஸா பாருங்க மக்களே. மக்களே, நம்ம பெருமாள் மலை தாண்டி கொடைக்கானல் நகராட்சி என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ கொடைக்கானல் நகரத்துக்கு என்டர் ஆகும் போது ஒரு டோல்கேட் இருக்கும். இங்கேயும் வந்து சில சமயம் இ பாஸ் செக் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கீழே இ பாஸ் செக் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பரா இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணும்போதும் வச்சுக்குங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ கேட்டா இங்கேயும் வந்து நீங்க இ பாஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா அஃப்கோர்ஸ் நம்ம கவர்மெண்ட் பஸ்லயோ பிரைவேட் பஸ்லயோ, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுற பிரைவேட் பஸ்லயோ வந்தா அது தேவையில்லை. நம்ம ஓன் வெஹிக்கிள்லயோ டூரிஸ்ட் வெஹிக்கிள்லயோ வரும்போது மட்டும்தான் இ பாஸ் தேவைப்படும். ஏன்னா நிறைய மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ நம்ம கொடைக்கானல் ஊட்டி போறதுக்கு எல்லாருமே இ பாஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இல்லைங்க, நம்ம கவர்மெண்ட் பஸ்ல டூரிஸ்டா போகும்போது தேவையில்லை. பிரைவேட் வெஹிக்கிள்க்கு போனா மட்டும்தான் வந்து இ பாஸ் தேவைப்படும். ஓகேவா? சோ அது நான் கிளியரா சொல்லிடுறேன். சோ இது வந்து சம்மர் சீசன்ல மட்டும்தான். நீங்க வந்து இது அரௌண்ட் ஒரு என்ன சொல்றது ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால இன்கேஸ் அடுத்த வருஷமும் இனிமேல் எல்லா வருஷமுமே வந்து இ பாஸ் நடைமுறை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்து வர்ற வருஷங்களுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு vlogsல சொல்றேன். ஸோ இப்போ நாம டோல்கேட் தாண்டி டுவர்ட்ஸ் கொடைக்கானல் நகரத்துக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். செண்பகனூர்னு ஒரு ஊர் வரும். அது தாண்டினதுக்கு அப்புறம் கொடைக்கானல் நகரத்துக்குள்ள நம்ம ப்ராப்பரா என்டர் ஆயிடுவோம். கொடைக்கானல் நகரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஏரியாஸ் இருக்குங்க. கோக்கர்ஸ் வாக் இருக்கு, அதுக்கப்புறம் பிரையன் பார்க் இருக்கு, கொடைக்கானல் லேக்கு, போட்டிங்கு, பைன் ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொடைக்கானல் நகரத்தை சுத்தி இருக்கிற ஒரு சர்க்கியூட் ரூட் மாதிரி. அந்த ரூட்லயே வந்து மோஸ்ட்லி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸுமே கவர் பண்ணிடலாம். ஸோ மேல உங்களுக்கு டாக்ஸிஸ் எல்லாம் கிடைக்கும் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சைட் சீயிங் எல்லாம் போறதுக்கு. சம்மர் சீசன்ல மட்டும் நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸே வந்து இயக்குவாங்க. நம்ம சர்க்கியூட் பேக்கேஜ் மாதிரி சைட் சீயிங் பேக்கேஜ். ஐ திங்க் 150 rupees அடல்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் 75 rupees சில்ட்ரனுக்கு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் கவர் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம செண்பகனூரையும் தாண்டியாச்சுங்க. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம கொடைக்கானல் டவுன் ரீச் ஆக போறோம்.
மக்களே கரெக்டா 6:45 நாம கொடைக்கானல் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம சூப்பரான ஜேர்னிங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. வெல்கம் டு கொடைக்கானல் மக்களே. சோ மக்களே, நாம ஓசூர்ல இருந்து கொடைக்கானல் வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you.